தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே 1 யோவான் புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய முதல் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் கற்றுக்கொண்டோம். 5வது வசனத்திலே தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது என்று யோவான் எழுதுகிறார். அதனுடைய காரணம் என்னவென்று நான் சொன்னேன். அதற்கு பின்பதாக அநேக நடைமுறை விஷயங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். அதன் பின்பதாக நடக்கை குறித்தும், ஐக்கியத்தை குறித்தும், பரிசுத்தமான வாழ்க்கை குறித்தும், பாவ மன்னிப்பை குறித்தும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான நிலைமை குறித்தும் அவர் குறிப்பிடுகிறார். 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் துவங்கி 2ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம் வரைக்குமாக ஒரு குறிப்பிட்ட பிரிவாக வருகின்றது. அது லைஃப் இன் த லைட், ஒளியிலே வாழக்கூடிய வாழ்க்கை என்பதுதான் அதனுடைய தலைப்பாக இருந்தது. அதிலே கடந்த வாரம் நாம் 5வது வசனத்தை மட்டும் நாம் சிந்தித்தோம். God as light, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆகவே அந்த ஒளியாயிருக்கக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் அவர் தம்முடைய ஒளியை பரவச் செய்கிறார், தம்முடைய ஒளியை காண்பிக்க செய்கிறார் என்பதை குறிப்பிட்டு நாம் தொடர்ந்து சிந்திக்கவிருக்கின்றோம். நான் போன வாரம் சொன்னது போலவே, the point of reference for any practical aspect of our life is nothing but the word of God and the character of God. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களுக்கு எதுவாயினும் அதற்கு ஒரு குறிப்பாக அல்லது எதை நாம் உற்று பார்க்கலாம், எதை பார்த்தால் நமக்கு சரியான அர்த்தம் கிடைக்கப்பெறும், நாம் எதை நோக்கி பார்த்தால் நமக்கு இதெல்லாம் புரிய வரும் அல்லது சரியா தவறா என்று நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அளவுகோல், the only canon that we have is the word of God and the character of God. இருப்பது நமக்கு தேவனுடைய வார்த்தையும் அதே போல தேவனுடைய குணாதிசயமாக இருக்கின்றது. அதனாலதான் நீங்க ஒளியாயிருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த ஒளியை சம்பந்தமாக வரக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை குறிப்பிட்டு அவர் காண்பிக்கிறார். முதலாவதாக வரக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போமாக. முதல் வரக்கூடிய விஷயமானது 6-7வது வசனத்திலே வருகின்றது. இட் இஸ் a ceaseless fellowship with God and man. தேவனோடும் மனுஷனோடும் இருக்க வேண்டிய இடையறாது இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், the ceaseless fellowship with God and man. அதுதான் வசனம் 6 மற்றும் 7வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்கும் பொழுது 8 முதல் 10 வரை இருக்கின்ற வசனங்கள், verse 8 to verse 10 வாசிக்கும் பொழுது the certainty of sin and the remission for sins, பாவங்கள் உண்டு என்பதனுடைய உறுதியான தன்மையும் அதற்கேதுவாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிகாரம் என்ன, அதுதான் இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக வருவது the character of Christ as the defense and as an advocate. 2ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுபடுவதற்கு ஏதுவாக, நம்மை அனுதினம் இருக்கக்கூடிய பாவ வாழ்க்கையை விட்டு நம்மை சுத்திகரிப்பதற்கு யாராக இருக்கிறார் என்பதை அங்கே யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். நமக்கு அவர் பரிந்து பேசக்கூடியவராக, நமக்காக பட்சமாய் பரிந்து பேசுகின்ற ஒருவராக இருந்து அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய கிருபாதார வழியாகவும் விளங்குகிறார் என்பதுதான் கடைசி விஷயமாக இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு சுத்தமானால் இன்றைக்கு முதல் விஷயமாக இருக்கிற 6-7வது வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க முற்படுவோமாக. தேவன் தாமே இன்றைக்கும் நம்மோட கூட பேசுவாராக. முதலாவதாக அந்த 2 வசனத்தை நாம் வாசிப்போம். verse 6 and verse 7. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். If we say that we have fellowship with him and walk in darkness, we lie and do not the truth. But if you walk in the light as he is in the light, we have fellowship one with another, and the blood of Jesus Christ his son cleanseth us from all sin. இன்றைக்கு அழகாக தம்பி ஈத்தியல் பாடியது போல, what can wash away my sins, நம்முடைய பாவங்களை எது நம்மை விட்டு துளைத்து போடும்? nothing but the blood of Jesus, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தவிர வேறு ஒன்றும் நமக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ணாது. அதான் இந்த வசனத்துக்கு ஏற்றவனமாக அமைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆகவே பிரியமானவர்கள், இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இதனுடைய பின்னணி நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு இதனுடைய அறிமுக பாடத்துல சொன்னது போல, இங்கே இருக்கக்கூடிய த நாஸ்டிசம், இவர்களுடைய ஞானவாத கொள்கை என்னவென்று நான் ஒரே ஒரு வரி மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இட் இஸ் ஜஸ்ட் a reminder what was being taught by these false teachers during those times in regard to verse 6 and verse 7. 6-7 வசனத்திற்கு இணையாக இந்த நாட்களிலே வாழ்ந்திருந்த ஞானவாதிகள் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னவென்றால், அவர்கள் டியூவலிசம் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். There is a dual nature in the man of in any man, in any born again believer. அப்படியானால் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அவனுடைய ஆவிக்கும் அவனுடைய சரீரத்துக்கும் எந்த விதத்திலும் ஒரு இணைப்பு இல்லை. இட் இஸ் டோட்டலி செப்பரேட்டட். இட் இஸ் டூ டிஃபரண்ட் என்டைட்டி தட் இஸ் பீயிங் வித்தின் த ஹியூமன் பீயிங் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் சரீரத்திலே எதை செய்தாலும் அது எந்த விதத்திலும் ஆவிக்கு சம்பந்தமே இல்லை. ஆவி ரட்சிக்கப்பட்டாயிற்று, அவ்வளவுதான். அப்படியானால் சரீரத்தில் எப்படி வேண்டுமானால் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். ஆவி என்ன செய்கின்றது? தேவனோடு ஒப்புரவாயிருக்கின்றேன், தேவனோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சரீர பிரகாரமாக பார்க்கும் பொழுது, when it is compared to the spirit and the body, the spirit will say that yes, I have the fellowship with God, I have the relationship with God, but when it comes to the body, it is totally against that nature. ஆனால் சரீரத்தை பொறுத்த மட்டும் நாம் வரும் பொழுது, ஆவி என்ன சொல்கின்றதோ அதற்கு முற்றும் வித்தியாசமானதாகவே சரீரம் இருக்கிறதை இவர்கள் சொன்னார்கள். அது நிமித்தமாகத்தான் அவர்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, உங்களுடைய நடைமுறையாக சரீரத்தின் பிரகாரமாக நீங்கள் இப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், ஆனால் இந்த நடவடிக்கைகள் எதுவுமே தேவனோட கூட இருக்கக்கூடிய உறவை பாதிக்காது என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இது நாம் கேட்கும் பொழுதே நமக்கு இது முற்றும் முரண்பாடாக இருக்கிறது என்பது நாம் தெரியும் அல்லவா? The whole counsel of God is totally against this particular wrong doctrine. முழு வேதாகமத்தை வாசிக்கும் பொழுதும் அதனுடைய ஆலோசனை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட கோட்பாடு வேற்றுமையாக அமைந்திருக்கிறது. சரீரத்தினுடைய வாழ்க்கையானது கட்டாயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது பாதிக்கும். அநேக வசனங்கள் அதற்கு இணையாக உண்டு. அப்படியானால் இதற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து சொல்லக்கூடிய பதில் என்ன? What is the response to which Apostle John is giving here in verse 6 and verse 7? என்ன சொல்கிறார்? நீங்க தொடர்ச்சியாக இந்த 6 முதல் 10 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, நான் கடந்த வாரம் சொன்னது போல, if we say, if we walk, 8வது வசனத்துல if we say, if we confess, if we say, நாம் இப்படி சொல்வோமானால், இப்படி நடப்போமானால், இப்படி அறிக்கையிடுவோமானால், இப்படி சொல்வோமானால் என்று அவர் மறுபடியும் சொல்கிறார். அப்படியானால் there was a group of people who used to say that. இதை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு ஜனம் இருக்கிறார்கள். அதற்கு இவர் பதில் சொல்கிறார். அதற்காகத்தான் இவர் என்ன சொல்கிறார்? இதற்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம், ஆவிக்குரிய பகுத்தறிவு, ஆவிக்குரிய சத்தியம் எதை எடுத்துரைக்கின்றது என்பதை இங்கே அவர் காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, a particular word that has been repetitively used in verse 6 and verse 7. 6-7 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பதப்பிரயோகத்தை நீங்கள் காண முடியும். அதாவது நடக்கை, walk in darkness. அதே போல 7வது வசனத்திலே walk in the light, walk. 2 இடத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா நடக்கை மற்றும் நடக்கை. இந்த நடக்கை என்று சொல்வது என்ன? பொதுவாக நாம் நடக்கை என்று சொல்வது நம்முடைய நடைபயணம் அல்ல, அல்லது நாம் நடந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல, அல்லது நம் சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய முயற்சி அல்ல. இட் இஸ் நாட் த வாக் தட் we may have daily or day to day walk. அதுவல்ல இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு நடக்கை. இட் இஸ் நாட் த physical exercise that we take upon. இது சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சி அல்ல, மாறாக இது மறுபடியும் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது குறிக்கப்பட்ட எல்லா இடங்களிலுமே அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறையை அது காண்பிக்கிறது. இட் இஸ் த கண்டினியூஸ் the representation of the inner being. அதாவது மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதனுடைய நிலைமையைத்தான் இது எடுத்துரைக்கிறது. ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம், Genesis chapter 17 and verse 1. இதுல என்ன சொல்லப்படுகின்றது? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், walk before me and be blameless. எனக்கு முன்பதாக நீ நடந்து உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அப்படியானால் நடந்துனா நடக்கையிலே நீ உத்தமமா, அல்லது அவனுடைய வாழ்க்கை உத்தமமாக இருக்க வேண்டுமா? நமக்கு நன்றாக இது வாசிக்கும் பொழுதே புரிகிறது. நடக்கை என்பது அவனுடைய இரு காய்களை பயன்படுத்தி நடக்கை அல்ல, மாறாக அவனுடைய வாழ்க்கை முறையை தான் அங்கே குறிப்பிடுகின்றது. சங்கீதம் 1:1 வாசிக்கும் பொழுது, blessed is the man who walks not in the counsel of God. சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், அப்படியா
அங்கு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. அந்த ஆலோசனைக்கு கேட்டு இசைந்து தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்காதிருக்கக்கூடிய ஒருவன் என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இட் இஸ் நாட் த வாக், பட் இட் இஸ் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பேட்டர்ன்ட் லைஃப் ஸ்டைல். ஆதியாகமம் 5:24 ஏனோக்குடைய வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். He walked with God, which means his pattern of life, அவனுடைய வாழ்க்கை முறையே தேவனோட கூட இருக்கின்ற ஐக்கியத்தோடு அதே போல காணப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். அப்படி ஒரு மனுஷனை குறிப்பிட்டு he is a man who walks with God, walks with word, walks with prayer அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்க நடக்கிற மனுஷன் அப்படி அல்ல. மாறாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஜெபம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை அவன் வேத வாசிப்பிலே நிறைந்திருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனோடு ஐக்கியப்பட்டதாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய முழு அர்த்தமாக இருக்கிறது. இது நமக்கு நன்றாய் புரியக்கூடியது என்று நான் நம்புகிறேன். அதனுடைய ஏனென்றால் இங்க நடக்க என்று சொல்லிவிட்டு 2 வசனத்துல மீன் verse 6 and verse 7 சொல்லப்படுகின்ற வார்த்தை walk in darkness, walk in light என்று 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதோடு நான் குறிப்பிட்டு சொன்னேன்? ஏற்கனவே சொன்னது போல 5வது வசனம் நமக்கு எதை சொல்கிறது? verse 5 says the character of God in comparison to light and darkness. இருள் மற்றும் வெளிச்சத்தை ஒப்பிட்டு 5வது வசனத்திலே அவருடைய குணாதிசயம் சொல்லப்படுகிறது. அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் ஒளியா இருக்கிறார். He himself is light and there is no darkness at all. அப்படியானால் 6-7வது வசனத்தை இதனோடு கூட சேர்த்து நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் a person who walks in light, a person who walks in darkness, ஒளியிலே ஒரு மனுஷன் நடக்கக்கூடிய அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அதே போல ஒரு மனுஷன் இருளிலே நடந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்படியானால் it is a representation of the character of God if a person walks in light. ஒரு மனுஷன் ஒளியிலே நடக்கிறான் என்று சொன்னால் ஒளியானது அவனுடைய வாழ்க்கையோட கூட ஐக்கியப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு அதனோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுமானால் அவனுடைய வாழ்க்கை முறையே ஒளியில் உள்ள ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் இருக்கும். அப்படியானால் தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து நான் கடந்த வாரத்தில் சிந்தித்தது என்ன? He is a person who reveals. அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு தேவன். வெளிச்சத்தை பொறுத்தமட்டிலே அவருடைய பண்புகள் வெளிவருகின்றது. அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். மிக பிரதானமாக அவருடைய பரிசுத்தமான தன்மையை இந்த வெளிச்சம் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. ஆகவே ஒரு மனுஷன் ஒளியில் நடப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எதை பிரதிபலிக்கும்? பரிசுத்த வாழ்க்கையை பிரதிபலிக்கும், அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும் என்பதை நாம் காண முடியும். ஆகவே தேவன் ஒளியில் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒளிவு மறைவு என்று எதுவுமே இல்லை. There is no shadow, there is not even an iota of darkness within him. அப்படியானால் ஒரு மனுஷன் ஒளியில் நடக்கிறான் என்று சொன்னால் if a man walks in light என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அனைத்தும் சிறந்த புத்தகமாக இருக்கிறது. எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரதிபலிப்பாக இந்த மனுஷன் வாழ்கிறான் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும். அதற்கு எதிரடையாக just an opposite to that, walking in darkness குறிப்பிட்டு அங்கே 6வது வசனம் சொல்லப்படுகிறது. walk in darkness, இருளிலே உள்ள நடக்கை. அப்படியே அதனுடைய அர்த்தம் என்ன? இருள் என்பது அது மறைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இருள் என்பது தீமை நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. இருள் என்பது முற்றுமாய் தேவனுக்கு எதெல்லாம் புறம்பாக இருக்கின்றதோ, முற்றுமாக அவருடைய குணாதிசயத்திற்கு எதெல்லாம் புறம்பாக இருக்கின்றதோ, whatever that is against to the nature, to the attribute and to the activities of God, that can be termed as darkness. இருள் என்று சொன்னால் தேவனுடைய குணாதிசயத்திற்கும் தேவனுடைய பண்புக்கும் தேவனுடைய செயல்பாடுகளுக்கும் முற்றும் புறம்பாய் இருக்கக்கூடிய ஒன்றுதான் இருளாக இருக்கிறது. It is a life that is hidden. அது மறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். மலைமேல் உள்ள பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. A city on a hill can never be hidden because it is a light and you are the light of this world, is what told by Lord Jesus Christ in Matthew's Gospel chapter 5 verse 14 down to 16. ஆகவே நாம் பார்க்கும் பொழுது இங்கே 2 வாழ்க்கை இங்கே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? 2 நடக்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6வது வசனத்திலே நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், இங்கேதான் பிரச்சனை வருது. இங்கே சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் அப்ப இந்த இருட்டுக்குமே பாத்தீங்கன்னா there is something that is contrary. They are something that is 2 poles apart. 2 கோள்கள் எப்படியாக தென் துருவமும் வட துருவமும் இணையாதது போலவே, எப்படியாக 2 poles apart, they can never come together. அந்த இரண்டுமே ஒன்றோடொன்று இணையாது. அப்படி இருக்கின்றதை போல they repel each other.
ஏனென்றால் ஒரு புறத்துல என்ன சொல்கிறார்கள் இந்த ஜனங்கள், we have the fellowship with God, எங்களுக்கு தேவனோட ஐக்கியம் உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனா என்ன பண்ணுகிறார்கள், ஐக்கியம் உண்டு என்று சொல்லியும் அவர்கள் நாவினாலே அதனை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். we have fellowship with God, we know it, we have the relationship with God, எல்லாம் சொல்லலாம், சரிதான். ஐக்கியம் உண்டு என்று சொல்லியும் அவர்கள் நடக்கை முற்றும் வித்தியாசமானதாக இருக்கிறது. their walk, their patterned lifestyle, it is totally against to what they say. அப்படியானால் இங்கே சொல்கின்ற அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன, இவர்கள் வாயாலே சொல்கிறார்கள், they just proclaim, they just have a verbal claim, but when you see their lifestyle, it is totally against it. totally against it. ஒருவேளை இங்கே சொல்லக்கூடியதன் அர்த்தம், நான் ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I may have the fellowship, I may say that yes, I have the fellowship with God, I may have the fellowship with the people, எனக்கு தேவனோடும் ஜனத்தோடும் எனக்கு ஐக்கியம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, என்னுடைய பழக்க வழக்கங்களை நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய பேச்சை நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய சுபாவத்தை நான் பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு இணையாக இல்லை. ஏன்? அங்கே தேவனுடைய குணாதிசயம் காணப்படவில்லை. when there is no representation of the character of God, when we say that we have fellowship with him, then obviously we walk in darkness. இதுதான் இங்க அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷனாக இருக்கிறது. அதான், if we say that we have fellowship with him and walk in darkness, fellowshipக்கு நான் முன்பதாக அதன் அர்த்தம் நான் அதனுடைய முதல் பகுதியில் நான் சொல்லிவிட்டேன். fellowship என்று சொன்னால் அவரோட கூட இருக்கின்ற அந்த சத்தியத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், தேவனுடைய கூட இருக்கின்ற ஐக்கியம், அவரோட இணைந்திருப்பது, அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிப்பது, தான் இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகவே இதை சொல்லிவிட்டு இப்படி ஒரு மனுஷன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தையும் அவனுடைய நடக்கையும் வித்தியாசமாக இருக்கிறது. he doesn't live the way that he talks, he doesn't live the way it is, because the talk is totally different from his walk. அப்படியானால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? we lie, it is a life that is living in lie, பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் அதனுடைய அர்த்தம், he has a life that is self-deceiving within himself. It is a life of deception. இது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு பொய் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. and do not the truth, சத்தியத்தின்படி நடவாமல். அப்ப இங்க இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த மனுஷன் தேவனோட ஐக்கியப்பட்டேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் என்ன சொல்லுகிறான்? எனக்கு சத்தியம் தெரியுமா? சத்தியம் தெரியும். இதுதான் தேவன் குணாதிசயம் என்று தெரியுமா? தெரியும். நீங்க கேட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நாம் யோசித்து பார்ப்போமே, நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் உண்டா? உண்டு. நமக்கும் தேவனுடைய பண்புகளுக்கும் ஐக்கியம் உண்டா? நாம் சொல்லுவோம், ஆமா. எப்படிங்க? how do we say that yes, we do have the fellowship, we do have the relationship with God and his attributes? அவருக்கும் அவருடைய குணாதிசயங்களுக்கும் ஐக்கியமும் உறவு நம்மோடு உண்டு என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் சொல்லுவோம், தேவன் அன்பாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். தேவன் அன்பை காண்பித்தார், அன்பை காண்பித்தார். ஆமா. ஐக்கியப்படுகிறீர்களா? ஐக்கியப்படுகிறேன். எப்படி ஐக்கியப்படுகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை நான் வருகிறேன், அப்பம் பெற்கிறேன், ரசத்தை நான் பானம் பண்ணுகிறேன், அங்கே காணிக்கை நான் செலுத்துகிறேன். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. there is no problem in all these things. ஆகவே சத்தியம் எனக்கு தெரிந்திருக்கிறது. I know the truth, I know the in and out of the truth. எனக்கு சத்தியம் என்பது எனக்கு முழுமையாக தெரிகிறது. சத்தியத்தை பற்றி இருக்கின்ற அக்குவேர் ஆணிவேராக தெரிந்திருக்கின்றது. சத்தியம் எதை சொல்கின்றது, சத்தியமானது எதை போதிக்கின்றது, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டுமானால் எனக்கு என்னவென்பதை தெரிந்திருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள், God says forgive the persons who have committed something against you. உனக்கு எதிராக செய்திருக்கிற ஒருவரை மன்னிவி என்று சொன்னால் மன்னிக்க முடியுதா? மன்னிக்க முடியறதில்லை. God says do not have pride in your life. உங்க வாழ்க்கையிலே பெருமை இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார் கர்த்தர். அது முடியுதா? அது முடியல. ஆனா என்ன சொல்லுகிறோம்? ஐக்கியம் உண்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பம் பெற்றோமா? அப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சகோதரனிடத்துல பேசுவதில்லை, சகோதரனிடத்துல கை கொடுப்பதில்லை, காய்மகாரமாக நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் இருக்கின்றது. ஆனால் சத்தியம் தெரியுமா? சத்தியம் தெரிகின்றது. அப்பொழுது என்ன இங்க வித்தியாசம் வருகின்றது? இங்க யோவான் சொல்வதை போல there is something on one hand but there is something else on the other. நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே வித்தியாசமும், அதே போல நம்முடைய நடக்கையிலே வித்தியாசம். ஒரு எடுத்துக்காட்டை பொதுவாக நாம் பொதுவாக செய்யக்கூடியதான். என்ன செய்கிறோம்? ஒரு சகோதரன் இடத்துல நமக்கு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோமே, அல்லது ஒரு சகோதர இடத்துல நமக்கு பிரச்சனை. மேபி we have a problem with a brother or a sister. ஆனா அந்த சகோதரன் அந்த இடத்துல இல்ல. நாம் என்ன செய்கின்றோம்? அந்த சகோதரனை குறித்து நாம் பேசுகின்றோம். பேசிவிட்டு அந்த சகோதரன் வந்தாலோ அல்லது அந்த சகோதரனை குறிப்பிட்டு நாம் ஜெபித்தாலோ என்ன செய்கின்றோம்?
அவர் ஆண்டவரை ஆசீர்வதிங்க, அவர் நல்லா, எப்படி அது முடியும்? How it is possible? இதைத்தான் நீங்க யோவான் சொல்லும் பொழுது, நாம் ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டு, we say that yes, we have fellowship with God, with his brother, with his people. We know the truth. நமக்கு சத்தியம் தெரியும், ஐக்கியப்பட வேண்டும் என்றும் தெரியும். But still we have something in our walk. நம்முடைய நடைமுறை வாழ்க்கை என்று வரும் பொழுது அந்த சத்தியமானது வாழ்க்கையிலே அது காண்பிக்கப்படவில்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அதனை திட்டமாய் சொல்கின்றார். உங்களுடைய காணிக்கையை நீங்க கொண்டு வந்து செலுத்துறீங்க. You come to my presence to offer. நீங்க காணிக்கை கொண்டு வந்து செலுத்தி விட்டு அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கே you are remembering that you have something that against a brother. அங்கே வந்து நினைவு கூறும் பொழுது அங்கே வைத்து விட்டு முன்பு போய் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கை செலுத்து. வசனம் தெரியுமா? தெரியும். ஆனால் செய்கிறோமா? அது நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதைத்தான் 6வது வசனத்தில் சொல்கிறார். நாம் என்ன செய்கின்றோம்? ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறோம். இது வந்து என்னதுன்னா, இட் இஸ் த ஃபால்ஸ் ஃபெலோஷிப். இது தவறான ஒரு போலியான ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கிறது. அதே போல 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதற்கு அப்படி 6வது வசனத்தினுடைய கான்ட்ராஸ்டாக யோவான் சொல்லக்கூடிய விஷயம் தான் 7வது வசனத்துல வருகின்றது. 7வது வசனத்துல என்ன சொல்கிறார்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனுடைய முதல் பகுதியிலே சொல்வது என்ன? அவர் ஒளியில் இருக்கிறது போல. அவர் எங்க இருக்கிறாரு? தேவன் எங்க இருக்கிறார்? ஒளியிலே இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அங்கே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நாமும் அதே போல ஒளியிலே நடந்தால், if at all we also have the same kind of a walk like the Father whom we believe in. யார் பேரில் விசுவாசிக்கின்றோமோ, யாருடைய சத்தியத்தை பின்பற்றுகின்றோமோ, அல்லது யாருடைய குணாதிசயத்தை நமக்கு முன்மாதிரியாக வைத்து அந்த தேவனை நாம் விசுவாசித்து வந்திருக்கின்றோமே, அந்த தேவனோட கூட ஒளியில நாம் நடக்கிறவர்களாக இருந்தால், ஏன் அவர் ஒளியில இருக்கிறார், அந்த ஒளியில் இருக்கின்ற தேவனோட கூட நமக்கும் ஒரு ஐக்கியம் காணப்பட்டிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? It is not just a professing faith, but it will always be shown in a practicing life. அது வெறுமனே வாயால் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அறிக்கை எடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்காது. மாறாக அது நடைமுறையாக நம்முடைய நடக்கையில் அது தெரிய வரும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், இங்கே அவர் இருக்கிறது போல நாமும் நடந்தால் என்று சொன்னால், அவர் ஒளியில இருக்கிறார். அந்த ஒளியோடு சேர்ந்த ஒளிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த அவரோட கூட சேர்ந்த வாழ்க்கையும் ஒளியாகத்தான் இருக்கும். That will always have that same representation of light which is in God. தேவனுக்குள்ளாக அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கின்றதோ அதை பிரதிபலித்து காண்பிக்கக்கூடிய ஒன்றாக நிச்சயம் காணப்படும். அப்பொழுது ஒரு மனுஷன் அந்த ஒளிக்கு அடுத்து வருகிறான். வரும்பொழுது என்னாகும்? அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறும். His life will get transformed again and again and again, day by day, day by day, day by day. அதனாலதான் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நாம் கண்ணாடியில காண்கிறவர்களாக கண்டு நாம் என்ன செய்கிறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். We move from glory to glory when we see and look upon Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக பார்த்து அவரோட கூட நாம் ஒப்பிட்டு அவரோட கூட ஐக்கியப்பட்டு அவரோட கூட சேர்ந்து நாம் வாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மாற்றம் வரும். எங்கெல்லாம் மாற்றம் வரும்? நம்முடைய நடக்கையில மாற்றம் வரும், நம்முடைய பேச்சிலே மாற்றம் வரும், நம்முடைய ஐக்கியங்களில மாற்றம் வரும், நம்முடைய சிலையிலே மாற்றம் வரும், நம்முடைய வார்த்தைகளில் மாற்றம் வரும், நம்முடைய எண்ணங்களில் மாற்றம் வரும். We will all have the change in our thought, in our action, in our words, and everything will get changed. அதுக்கு பின்பதாக பெருமை இருக்குமா? பெருமை என்ற எண்ணம் வரும்பொழுது அந்த க்ஷணப்பொழுதிலே நாம் அதை விட்டு விடுவதற்கு முயற்சி செய்வோம். ஏன்? அந்த ஆண்டவருக்கு அது பிடிக்காது. We have come closer to the light. And when we are far away from the light, everything will be dark. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இருளாகத்தான் தெரியும். எல்லாமே அதுக்கு இருளாக தெரியும். இருக்கக்கூடிய பெரிய இருள் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நெருங்கி வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய களைகளும் அங்கே விட்டு போகக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டான். If a man is have come very close to God, ரொம்ப நெருங்கி வந்துட்டான் என்று சொன்னால், and he will have even the little or even the small problem will be seen bigger in his own eyes.
தன்னுடைய வாழ்க்கையிலே எழும்பக்கூடிய அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு சிறிய அசுத்தமாயினும் அது எப்படி காணப்படும்? அது பெருசா காணப்படும். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? when he was in darkness, nothing, there was no problem with him. இதற்கு முன்பு அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இதற்கு முன்பதாக அந்த இருளுக்குள்ளாக இருக்கின்ற நேரத்தில் அல்லது வெளிச்சத்தை விட்டு தொலைவாக இருக்கும் நேரத்திலே அவனுக்கு பிரச்சனையே இல்லை. பட் when he starts his life ஸ்டெப் பை ஸ்டெப் அஹெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிச்சத்திற்கு அருகில் அல்லது தேவனுக்கு அருகில் அவன் வரும் பொழுது தேவனோட கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கை அவனுக்கு காணப்படும். அதன் பின்பதாக ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு வார்த்தை, சிறியதாக ஒருவேளை இவன் செயல அல்லது நம்முடைய செயல் அந்த நெருங்கி வரக்கூடிய நபருடைய வாழ்க்கையிலே தவறு இல்லை என்று சொன்னாலும், தவறாக வார்த்தை வராவிட்டாலும், அல்லது தவறான எண்ணங்கள் வராவிட்டாலும், அல்லது தவறான முறையிலே பெருமை வராவிட்டாலும், தவறான முறையில் ஐக்கியத்தை நான் வைக்கவில்லை என்று தோன்றினாலும், he will be the first person to go forward. He will be the first person to forgive others. He will be the first person to go ahead and talk to the other persons again and again and again. That will be the representation of God's character in his life. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய தேவனுடைய குணாதிசயமாய் காணப்படும். ஏனென்றா அவனுக்கு பக்கத்துல வரும் பொழுது he will be very honest. ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த 2 குணாதிசயங்கள் நமக்கு தெளிவாக புரிய வரும் என்று நான் நம்புகின்றேன். நமக்கு நன்றாய் அறிமுகம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. ஆனால் ஒரு கேரக்டர் மட்டும், ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் மட்டும் let me take out and explain it further. இந்த 2ஐயும் நான் ஒளியில் உள்ள வாழ்க்கையை குறிப்பிட்டும், அதே போல இருளில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் நான் 2க்கு ஒரு கேரக்டர் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Turn with me to the book of Acts of Apostle, chapter 5 verse 1 to 10. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 10 வரை இருக்கின்ற வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் அறிமுகமான ஒரு கதைதான், நன்றாய் அறிமுகமான ஒரு சரித்திர சம்பவம். ஆகவே இதை நான் அதிகமாக வசனமா விளக்கி போவதில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்பதை பற்றி மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் 2 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வேர்சஸ்ல அனனியா சஃபீராள் ஒரு நல்ல ஒரு தம்பதி சந்தோஷமாய் ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து சபையின் ஐக்கியத்தில் இருக்கக்கூடியவர்கள். சபையின் ஐக்கியத்தில் இருக்கு தேவர் in the fellowship of God. அந்த சபையினுடைய ஐக்கியத்தில் இருக்கின்ற நேரத்துல எருசலேம் சபையில் இருக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சி? இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அங்கே மனம் திரும்பின பின்பதாக அனைத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்து வாழ்கிறார்கள். they were all living happily and they were sharing everything in common. எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்து வாழ்கிறார்கள். அப்படி வாழ்ந்த நேரத்திலே 37வது வசனம் chapter 4 verse 37 4:37 வாசிக்கும் பொழுது, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இதை பார்த்திருக்கக்கூடிய இந்த 2 தம்பதி என்ன செய்யறாங்க? சண்டே அல்லது எப்பொழுதெல்லாம் சகோதரர்கள் அங்கே சந்தித்தார்களோ அந்த கூட்டங்களுக்கு இவர்கள் போவது வழக்கம். கூட்டங்களுக்கு போனாங்களா? பிரச்சனை இல்லை, கூட்டங்களுக்கு போனார்கள். சத்தியத்தை கேட்டார்களா? சத்தியத்தை கேட்டார்கள். அப்பம் பிட்டார்களா? அப்பம் பிட்டார்கள். காணிக்கை போட்டார்களா? காணிக்கை போட்டார்கள். ஆனால் காணிக்கை போட்டு அந்த காணிக்கைக்கு மேலாக ஒரு கூட்ட ஜனங்கள் செய்து விடுகிறார்கள். இதை பார்த்து அந்த தம்பதி, the same couple, Ananias and Sapphira, were looking all the incidents that is happening in the assembly of God. The people who have given more have been receiving more praise, more pride among the people. Maybe ஜனங்கள் வந்து ஒருவேளை அதெல்லாம் புகழ்ந்து பேசி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பொழுது இந்த அனனியா சஃபீரா என்ன பண்றாங்க? முதல் 2 வசனத்துல இவங்களும் என்ன பண்றாங்க? சரி, let us make one pact. நம்ம என்ன செய்யலாம்? ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம். அனனியா சஃபீரா 2 பேர் வீட்டுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிட்டு இந்த 2 பேசின விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. அனனியா சஃபீரா பேசினது என்ன? நமக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அதை கிரியத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சிடலாம். அதுல விற்று ஒரு பங்கு நமக்கும் ஒரு பங்கு அப்போஸ்தலருக்கும் நம்ம என்ன செய்யலாம்? கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கலாம் என்று தீர்மானித்தார்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் 2 வசனத்தின் வாசம். அவங்க என்ன பண்றாங்க? இதுல யுனைட்டடா இருக்காங்க, பார்ட்டிசிபேட்டட் பப்ளிக்லி, ஸ்பிரிச்சுவல் அலைனா இருக்காங்களா? ஆமா. சபையார் பார்க்கும் பொழுது சபை இதை பார்க்கின்றது. சபையில் இருக்கக்கூடிய 4000 5000 ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அனனியாவும் சஃபீராலும் வந்து என்ன செய்யறாங்க? அனனியா சஃபீரால் வந்து தங்களுடைய நிலத்துக்கான பணத்தை, அதனுடைய கிரயத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். பார்த்த பொழுது ஜனங்கள் பிரமிப்படைந்தார்கள். பரவாயில்ல, இன்றைக்கு அனனியாவும் சஃபீராவும் இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய காணிக்கையை ஜனங்களுக்கு முன்பதாக படைத்து அவர்கள் தங்களுடைய ஐக்கியத்தை காண்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமையாக பேசியிருப்பார்கள். தேவனோடு இருக்கின்ற ஐக்கியத்து நிமித்தமாகத்தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் நிச்சயமாக இந்த தம்பதியிடத்தில் இதனை பேசியிருக்கிறார். It was sure that God had spoken in the hearts of these couple என்று ஜனங்கள் பேசியிருப்பார்கள். அப்ப இவங்க மனசுக்கு எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருக்காமா?
ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கா? இருக்கு. ஆனா அதுல 2வது வசனத்துல அந்த தவறு சொல்லிவிட்டது. 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது இப்போ பேதுரு நிக்கிறார். பேதுரு என்ன செய்கிறாரு? பேதுரு யாரு? ஏற்கனவே ஆண்டவரோட கூட 30 வருஷம் வாழ்ந்தவர். அநேக 3.5 இயர்ஸ் வாழ்ந்தவர். அதற்கு பின்பதாக விசேஷித்த வரம் பெற்ற ஒரு அப்போஸ்தலன் பேதுரு. அந்த பேதுருவுடைய முன்பதாக போய் ஒளியில இருக்கக்கூடிய பேதுருட்ட சொல்றாரு, இருளில் நிறைந்த இந்த மனுஷன் அனனியா சஃபீரா போய் சொல்லும் பொழுது சொல்லிட்டு பேதுரு பாக்குறாங்க, அனனியா நீ வஞ்சித்து வச்சிருக்க, யூ ஹேவ் டிசீவ்ட். அப்ப என்ன அர்த்தம்? இருளில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஸ்பிரிச்சுவலா பார்க்கும் பொழுது இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த லைட், வெளிச்சத்தை விட்டு மிக தொலைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். பேதுரு ஒளியில் நிற்கிறார், தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறார், தேவனுடைய பண்பை பிரதிபலித்து அதனை எடுத்து ஆவியானவர்களால் நிறையப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறார். அங்கே வந்து அனனியா செய்கிறாரு, இந்த கதையை சொல்றாரு. சொன்ன உடனே பேதுரு புரிஞ்ச உடனே வஞ்சிக்கிறாய் என்று கேட்கிறார். 4வது வசனத்துல நீ செஞ்சது பாதி வித்த பாதிதான் கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லப்படுகிறது. அனனியா இதெல்லாம் கேட்ட உடனே அனனியாவுக்கு தண்டனை வந்தது, அவன் போய்விட்டான். இதான் அந்த முழு கதை உங்களுக்கு நன்றாய் தெரியும். கடைசியில மனைவியும் சாகிறார்கள். 10வது வசனத்துல வரும் பொழுது என்ன வாசிக்கின்றோம்? 9:10 கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? அப்படியானால் இவர்கள் பொய்யான there was something that is false within them, but their professing or the way that they have professed before people was something different. ஜனங்களுக்கு முன்பதாக எதை செய்தார்களோ அல்லது எங்களுடைய கிரயத்துக்கு நாங்கள் விற்றது இவ்வளவுதான் என்று சொன்னார்களோ அது வித்தியாசமானது, அவருடைய இருதயத்தில் காணப்பட்டது வித்தியாசமானது. அதை தான் பேதுரு சொல்லும்போது, இந்த இலக்கு நீங்க ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு how can you come together? மறுபடியும் நாம் 1 யோவானுக்கு வருவோமே. நாம் வாசித்த வசனம் என்ன? தேவனோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். அனனியா சஃபீரா என்ன பண்ணாங்க? ஐக்கியப்பட்டீங்களா? ஆமா, ஆண்டவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை பேதுருக்கு அந்த பண்பு இல்லை என்று சொன்ன, அந்த கண்டறியக்கூடிய திறன் இல்லை என்றால் என்ன பண்ணிருப்பாங்க? இன்றைக்கு அனனியா சஃபீராக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய கிரேத்தை அவர்கள் கொண்டு வந்து செலுத்தி இருக்கிறார்கள். ஆனா இவருடைய வாழ்க்கையானது முற்றும் வித்தியாசமானது. அவங்க நடக்கிறோம் என்று சொல்லி இருளிலே அவர்கள் நடக்கிறார்கள். ஏன் இருளிலே இருக்கிறார் என்று சொல்கிறேன்? அவருடைய வாழ்க்கை முற்றும் வித்தியாசமா இருக்கு. ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையிலே பொய்யில வாழ்ந்துவிட்டு அந்த கிரியத்தை பாதிக்குதான் என்று சொல்லி விற்றோம் என்று சொல்லி கொண்டு வந்த பாதத்திலே வைக்கிறார்கள். இது கண்டுபிடிக்கப்பட்டது. இரண்டாவதாக இன்னொரு எடுத்துக்காட்டு நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு நேர் மாறாக இருக்கக்கூடிய 7வது இருக்கக்கூடிய வசனத்திற்கு இணையாக ஒரு வாழ்க்கையை சொல்ல வேண்டுமானால், நமக்கு நன்றாக அறிமுகமான ஒரு குணாதிசயம் தான் சகையனுடைய வாழ்க்கை. லூக்காவுடைய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இருள். He was completely in darkness. அப்பொழுது இருளில் இருக்கக்கூடிய மனுஷனாகிய சகையனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜனங்கள் விரும்பினார்கள் அவனை விரும்பவில்லை. பீப்புள் ஆல் ரிஜெக்டட் him. ஜனங்கள் அவனை பார்த்து வெறுத்தார்கள், அவனை திட்டினாங்க, வேண்டாம், நாங்க ஏன் வரி வசூலிக்கின்றவன், ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடியவன், அங்கே எல்லாம் அங்கே தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், அங்கே இரட்டிப்பான வட்டியை வாங்கக்கூடியவன், இதெல்லாம் இங்கே சொல்லப்பட்ட குணாதிசயமாக இருக்கிறது. ஆனால் என்றைக்கு இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை அவன் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையானது மனமாற்றம் பெற்று இயேசு கிறிஸ்துவோட கூட, அல்லது யோவான் சுவிசேஷம் யோவான் நிருபத்தின்படி சொல்ல வேண்டுமானால் அவன் ஒளியின் அடுத்துக்கு வந்தானோ அவனுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்றது. When he had come into the light or near the light, his life was transformed to something different. இருளில் இருந்த வரைக்கும் அவனுக்கு கண்ணுல தெரியல, தான் தவறு செய்கிறோம் என்று தெரியல, அவன் இருளிலே வாழ்ந்தோமா என்று தெரியவில்லை. ஆனால் வெளிச்சத்துக்கு அருகில வந்த பின்பதாக ஈவன் த ஸ்மாலஸ்ட் திங், அவன் ஏற்கனவே இது ஆண்டவர்லாம் அவனுக்கு சொன்னாரா என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் கூட எதையெல்லாம் தான் பெற்றுக்கொண்டோம் அதை 4 அத்தனையா திருப்பி கொடுத்தரேன். I give it 4 times. 4 அத்தனை நான் திருப்பி தரேன். அதுதான் இங்க சொல்லப்படக்கூடிய ஒளியில் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. That is the life that is living in the light. Even the smallest thing, ஒருவேளை ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் தன்னுடைய பார்வையிலே, இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் கர்த்தருடைய வெளிச்சத்தின் பார்வையிலே அது பெருசா தெரியும். Because in that particular area, when it was dark, and in that area, when the light of God is shown bright, ஆண்டவருடைய வெளிச்சமானது இருள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் பகுதியை அது தாக்கும் பொழுது அந்த இடமானது
வெளிச்சமாகின்றது. அப்பொழுது வெளிச்சமாகும் பொழுது இருள் மறைந்து போகும். அப்படியானால் மறைந்து போகும் என்று சொல்லும் பொழுது அந்த இருளாக இருக்கக்கூடிய அந்த பாவ வாழ்க்கையானது அது விட்டு போய்விடுகின்றது. அதனாலதான் சகைவுடைய வாழ்க்கை நாம் இவ்வண்ணமாக சிந்திக்கின்றோம். இதுதான் இது நமக்கு இதனுடைய ஒப்புமையாக 6-7 வசனத்துல வருகின்றது. ஆனால் 7வது வசனத்துடைய கடைசியில இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், if at all a man is living such a life, அவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய பரிகாரம் என்ன? What is the remedy that God has placed for such a person who live in darkness? இருளிலே ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஒரு ரெமெடி நம்ம சொல்லலாம்னா, 7வது வசனத்துடைய கடைசியில சொல்லப்படும் பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது ஏன் சொல்லப்படுகிறது? இங்க வந்துட்டு 6-7வது வசனத்துல ஒரு பாவம் எதை சொல்றாரா? இது பாவம் என்று சொல்லுகிறாரா? Does he mention anything that it is sin, that you have to come to Christ and then remission of sins வாங்கிக்கணும்னு சொல்றாரா? சொல்லல. இது நமக்கு பாவம் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அது பொய்யான வாழ்க்கை என்பது தேவனுடைய குணாதிசயத்திற்கு அவருடைய தரத்திற்கும் கீழ் இருப்பதனால இந்த பாவம் என்று தெரியும். ஆகவே அதற்கு இருக்கக்கூடிய பிரதிபலன் அல்லது அதற்காக இருக்கக்கூடிய பிரதிச்செயல் என்னவாக இருக்கின்றது? அதற்கான பரிகாரம் என்ன? அவன் தேவன் அண்டைக்கு அல்லது குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே இங்கே யோவான் இதனை சொல்லும் பொழுது இதனுடைய எந்த ஒரு அர்த்தத்தில் இதை சொல்லியிருப்பார் என்றால், இங்கே ஒரு மனுஷன் இருளிலே இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அசுத்தம் நிறைந்ததாக இருக்கும். It will be a life that is unclean. A life that is unclean in the inward parts of his life, but on the outside he shows that he is in the light. இது வித்தியாசம் புரிகிறது என்று நான் நம்புகின்றேன். அசுத்தம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை உட்புறமாக இருக்கின்றது, ஆனால் வெளிப்புறத்திலோ அவன் சுத்திகரிக்கப்பட்டவனாக அவன் காட்சியளிக்கிறான். ஆகவே இங்கே யோவான் சொல்லக்கூடியதுல நாம் ஒரு குறிப்பிட்ட இந்த சுத்திகரித்தல் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நான் இதை நிச்சயமாக இந்த ரெமெடி நமக்கு நன்றாக புரியும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இந்த சுத்திகரிப்பு என்று சொல்லப்படும் பொழுது இது ஒரு புதிய ஏற்பாட்டிற்கு புதிதான ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் நாட் சம்திங் நியூ தட் we read the cleansing here in the New Testament, but it is a concept that was there for ages, right from the days of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருந்துதாமே இந்த சுத்திகரித்தல் என்ற ஒரு விஷயம் காணப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் குறிப்பாக லேவியராகமம் புத்தகத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 17 எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்ன? அசுத்தம் என்று சொல்லப்படும் பொழுது அல்லது ஒரு மனுஷன் அசுத்தமானவன் என்று ஆசாரியன் தீர்ப்பான் என்றால், when the high priest terms a person as unclean, அசுத்தமானது என்று சொல்லப்படும் பொழுது ஒருவேளை அவன் தீட்டானதை தொடலாம், தீட்டான முறையில வாழலாம், தீட்டானவற்றை அல்லது ஒரு சவத்தை அவன் தொடலாம், அல்லது ஒரு பிணத்தை தொட்டு அவன் வருகிறான். இதெல்லாம் அங்கே பல நிலைமைகளுக்கு சொல்லப்படுகிறது. எதனாலே அவன் தீட்டுப்பட முடியும் என்பதற்கான கோட்பாடுகள், அதனுடைய பிரின்சிபல்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு மனுஷன் தீட்டுப்பட்டு விட்டான், he became unclean. அப்படியான அவன் எதில இருந்தெல்லாம் அவனை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க? In what all things he has been excluded? He was excluded from the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் விலக்கி வைக்கப்படுகிறான். He was excluded from the worship of God. தேவனுக்கு ஆராதனை செய்வதிலிருந்து அவன் விலக்கி வைக்கப்படுகிறான். அதே நேரத்தில் he was excluded from giving something to God as an offering. ஒருவேளை காணிக்கையை தான் செலுத்த வேண்டும் என்று விரும்பும் நேரத்திலே அவனுடைய அசுத்தமான நிலைமையை வைத்துக் கொண்டு அவன் புறம்பாக்கப்படுகிறான். அதனாலதான் 7 நாள் வெளியே சென்றிருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்று சொன்னால் 14 நாட்கள் or 14 days, 7 days, 14 days என்று சொல்லி அவனை பார்த்து ஆசாரியன் கண்காணித்து மறுபடியும் உள்ளே சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். அப்பொழுது அன்கிளீனாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது. பிரைமரிலி அசுத்தமானது என்று சொன்னால் he does not have any access to God and to his people. தேவனானாலும் சரி, தேவனோட கூட இருக்கின்ற ஜனங்களானாலும் அவனுக்கு ஆக்சஸே கிடையாது. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய கோட்பாடு. இதற்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? லெவிட்டிகஸ் சாப்டர் 17 verse 11 லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் வாசிச்சோம்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டுள்ள பிரின்சிபல் என்ன? லெவிட்டிகஸ் சாப்டர் 17 verse 11 மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்படியானால் இங்கே ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்றால், what is the remedy for a man to become clean? ஒரு மனுஷன் அன்கிளீனாக இருக்கிறான், சுத்தமாக இருக்கிறான். அவனை சுத்தமாக மாற்ற வேண்டுமானால் there must be an animal that is
that is broken or உடைக்கப்பட்ட நிலைமையில் அது புல்லப்பட ஒரு ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டும். அவன் மிருகம் கொல்லப்பட்டு அந்த ரத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த ரத்தமானது அவன் அங்கே தெளிக்கப்படும் பொழுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளிக்கப்படும் நேரத்திலே அந்த தேவன் அசுத்தமானது என்ன செய்கிறாரு? அதனை சுத்தமானாய் அவன் மாற்றி அதன் பின்புதாக அவனுக்கு என்ன செய்யப்படுகின்றது? அவனுடைய பிரவேசம். he gets the access to God and to his people. இதுதான் அங்க நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுல பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் நான் பார்க்கும் பொழுது அவனுடைய ஆக்சஸ் கிடைக்கிறதே ஒழிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உணர்வுகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? Was he cleansed? Was his emotions has been cleansed internally? அதை பார்க்கும் பொழுது அங்கே நாம் அப்படி ஒரு வெளிப்படையாக ஒரு சொன்னதில்லை. ஆனால் இது நமக்கு இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், மறுபடியும் இந்த ரத்தத்தை இவர்கள் பலியாக செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். They need to sacrifice blood again and again and again. ஒவ்வொரு முறையும் அந்த மனுஷன் பாவம் செய்யும் பொழுதோ அல்லது அசுத்தமாய் வாழும் பொழுதோ, அசுத்தமானவன் என்று தீட்டு என்று அவன் சொல்லப்படும் நேரத்தில் அவன் அந்த பலியை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். It was repetitive. அதனால எபிரேயருடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல எபிரேயருக்கு எழுதும் வாக்கியம் சொல்லும் பொழுது, Hebrews chapter 10 verse 4ல சொல்லும் பொழுது, இது அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடாய்வைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஏனென்றால் காளையோ வெள்ளாட்டு கடாவை அவர்கள் கொண்டு வந்து அங்கே பலி செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த ரத்தம் என்பது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கிறது. அதனுடைய எஃபிகசி இட் இஸ் ஃபார் a temporal moment. ஒரு கொஞ்ச காலம் அல்லது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதனுடைய செயல் இருக்கின்றதை ஒழிய கொஞ்ச நேரம் தேவனுடைய கோவாக்கணை அல்லது தேவனுடைய கோபம் அந்த நபர் மேல் விழாதிருப்பதற்கு அதனை காத்துக் கொள்கிறதை ஒழிய அது அவனுக்கு நீண்ட ஒரு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு இட்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு விமோச்சனத்தை, ஒரு பரிகாரத்தை அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு விடுதலை செய்வதல்ல. இட் இஸ் நாட் கிவிங் an eternal or a fulfilling thing in his life. அதைத்தான் இங்க சொல்லும் பொழுது, sacrifice that it has been shed, but it is not possible that the blood of bulls or goats that take away sins. பாவத்தை எடுக்க முடியல. அதான் எபிரேயர் நிருபம் அதனை சொல்லுகிறது. அதனை சொல்லும் பொழுது இதுக்கு புதிய ஏற்பாடு சொல்லக்கூடிய பதில் என்ன? பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஆனால் இதெல்லாவற்றிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கு வரும் பொழுது இங்கே யோவானும் மற்ற அநேக நபர்களிலே நாம் எழுத்தாளர்கள் சொல்லும் பொழுதும் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அங்கே எபிரேயர் 10ல நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய ரத்தமானது, அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டது. இட்ஸ் blood that was shed once for all. அங்கே எல்லா காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய நீடித்திருக்கக்கூடிய ஒரே ரத்தமாக சிந்தப்பட்டது. அங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடு. ஆனால் புதிய ஏற்பாட்டை வரும் பொழுது முழு உலகத்திற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. அப்பொழுது இங்கே சொல்லப்படுகின்ற இந்த கிளென்சிங் எப்படி நாம் அதை அர்த்தம் கொள்வது? இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிளென்சிங், இட் பியூரிஃபைஸ் the inner emotions of a person. ஒரு மனுஷன் இருளில் இருக்கும் பொழுது அவனுடைய சரீரமும் பாவபங்குலமாகின்றது, கரைபடுகின்றது. அதே போல அவனுடைய ஆத்மாவும் கரைபடுகின்றது. அந்த இரண்டிலிருந்தும் அவனை சுத்திகரிப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாக இருக்கிறது. அந்த கிளென்சிங் தான் அந்த வார்த்தையை இங்க பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே ஒரு மனுஷனுடைய அசுத்தத்திலிருந்து, ஒரு மனுஷனுடைய பாவம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாய் சுத்திகரிக்கக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவன் சுத்திகரிக்கப்பட்டு விட்டான். சுத்திகரிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு நெருங்கி வந்து வாழக்கூடியவனாக இருக்கிறான். இதைத்தான் இங்கே இந்த 6ம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். மேற்கொண்டு நான் சொன்னது போல நிக்கோதேயுடைய வாழ்க்கையோ அல்லது நீங்கள் சகையுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இரண்டு நடக்கிறது. இருள் நிறைந்திருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு எந்த ஒரு உணர்வும் இல்லை. His emotions was totally blunt. தான் செய்கிற தவறு இன்னதென்று அவன் அறியாதிருக்கின்றான். தான் செய்கின்ற தப்போ, தான் வஞ்சிக்கின்ற வஞ்சனையோ, பொய்யான வாழ்க்கையே அவனுக்கு தவறு என்றே தெரியவில்லை. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அருகிலே வந்து மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை வருகின்றதோ அதன் பின்பு அவனுடைய வாழ்க்கை மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய ரிசல்ட் தான், இதனுடைய ரிசல்ட் 6 7 வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, we will have fellowship with one another. ஒரு கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒளியில இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லும் பொழுது, if we walk in the light as he is in the light, we have fellowship with one another. அதான் ரிசல்ட் அங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு ஏன் இன்றைக்கு ஒருவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் காணப்படுவதில்லை? why do we miss the fellowship that we have with one another? ஏன் ஒருவர் முகத்தை நம்மால் ஒருவர் பார்த்து பேச முடியவில்லை? ஏன் ஒருவருடைய நிலைமையை பற்றி மனதிலே நாம் நினைத்து அவரை மன்னிக்க முடியாத குணாதிசயங்கள் நமக்கு வருகின்றது?
அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு பாவம் வேண்டுமானாலும் செய்திருக்கும். let that other person may have committed at any heinous, எப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவமே செய்திருக்கட்டுமே, ஆனால் ஏன் நம்முடைய இருதயத்திலே மன்னிக்க முடியவில்லை? ஏன் நம்முடைய இருதயமானது மன்னிப்பதற்கு தயங்குகின்றது என்று சொன்னால், நாம் இன்னும் ஒளியின் இடத்துக்கு நெருங்கி வரவில்லை. ஒளியின் இடத்துக்கு நாம் நெருங்கி வந்திருப்போம் என்று சொன்னால், ஏன்னால்தான் இட் இஸ் the word of God is very clear, very plain. ஏனென்றால் if we walk in the light as he is in the light, அப்பனா நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கை, அந்த ரெண்டுமே நெருங்கி வரும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பாரா? அந்த நபரை மன்னிப்பார். நாம் மன்னிக்கிறோமா? மன்னிக்கிறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? we still live far away from God. தேவனுடைய ஒளிக்கும் வித்தியாசமாய் நாம் 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 தள்ளி நின்று கொண்டிருக்கிறோம். நாம் கிட்ட வரும் பொழுது நம்முடைய இருதயம் இயல்பாகவே அந்த பழக்கம் நமக்கு வந்துவிடும். we will automatically do what is requested of the character of God. தேவனுடைய குணாதிசயம். நிச்சயமாக தண்டனை உண்டா? தண்டனை உண்டு. நிச்சயமாக அதற்கு எதுவாக இருக்கக்கூடிய பரிசுத்தமானதுக்கு கர்த்தர் அதற்கு எதுவான சிற்றை தருவாரா? நிச்சயமாக சிற்றை தருவார். there is punishment. But the other nature of God, which is the grace and the love of God and the forgiveness of God, will always be shown to the other person. நாம் ஆண்டவருடைய வரும் பொழுது, ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நாம் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருப்போம், எத்தனையோ கொடுமையான பாவங்களை கூட நாம் செய்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் செய்த பின்பதாகவும் கூட நம் ஆண்டவரே நீ மன்னியும் என்று சொல்லும் பொழுது அதற்கான சிற்றை நாம் பெற்றுக் கொள்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவன் நம்மை மனமும் வந்து இரு கரங்களையும் விரித்து நம்மை சேர்த்துக் கொள்கிறார். இது உண்மைதானே? இது உண்மையாக இருக்கிறது அல்லவா? ஆனால் அதே நேரத்தில் நாம் மற்றொருவரை ஏன் மன்னிக்க முடிவதில்லை? நாம் இன்னொருவரை ஏன் மன்னிக்க முடிவதில்லை? நாம் நமக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய ஒருவரை, நம் வேதத்தில் அதற்கு எடுத்துக்காட்டுகள் உண்டு. நம்மிடத்தில் கடன்பட்ட ஒரு சிறிய தொகையை நாம் மன்னிக்க முடியவில்லை. ஆனால் தேவனுக்கு அல்லது அங்கு இருக்கக்கூடிய எஜமானனுக்கு பெரிய நிலைமையில நாம் கடன்பட்டோம். அதை தேவன் மன்னித்து விட்டார். he did not even ask about it. நம்முடைய பாவங்களை பொறுத்தமட்டிலே தேவன் அதை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கின்றதோ அதை பிரித்து வைத்து விட்டார். அந்த இருள் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு விஷயம் நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை நாம் வாழ்ந்திருக்கிறோம். how heinous our life was, how wretched our life was. நம்முடைய வாழ்க்கையானது எவ்வளவு கொடுமை நிறைந்ததாக, பாவம் நிறைந்ததாக நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு நிலைமை நமக்கு புரியும். ஆனால் அதே நேரத்திலே மற்ற ஒருவரை நம்மால் மன்னிக்க முடிவதில்லை, மற்ற ஒருவரை நாம் நேசிக்க முடிவதில்லை. இதே விஷயத்தை 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே சொல்லும் 9வது வசனத்திலே சொல்லும் பொழுது இதே யோவான் சொல்லுகிறார், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறான். அப்படி இருந்தான் என்று சொன்னால் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். he is the person who is still walking in darkness. அப்படின்னா ஃபுல் இருளா இருக்காது. in that particular area of his life, அவனுடைய பகை நிறைந்த வாழ்க்கை எப்படி, அவனுடைய அன்பு செலுத்தாத இருக்கக்கூடிய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இட் இஸ் ஸ்டில் டார்க். அப்போ நம்முடைய வாழ்க்கையை பல ரூம்ஸா நம்ம கன்சிடர், let us consider as our life into many rooms. அநேக அறைகள் நிறைந்திருக்கிற ஒன்றை நம்முடைய வாழ்க்கை நாம் நினைத்துக் கொள்வோமே. ஒரு அறை என்னது? பெருமை. இன்னொரு அறை என்னது? பொறாமை. இன்னொரு அறை என்னவாக இருக்கிறது? மன்னிக்க முடியாத இருக்கக்கூடிய குணாதிசயம். இன்னொரு அறை என்ன? இச்சை. இன்னொரு அறை என்னது? இப்படி எல்லாம் அநேக விஷயங்களை நாம் வைத்துக் கொள்ளலாமே. இதுல தேவனுடைய ஒளி எந்தெந்த அறைகளிலே பாய்ச்சப்பட்டிருக்கிறது? What are the areas or what are the rooms of our life which has been shed the light of God? தேவனுடைய ஒளி எந்தெந்த இடத்துல எல்லாம் பாய்ச்சி அடிக்கப்பட்டிருக்கிறது? இச்சை என்ற வாழ்க்கையில சரி, அங்கே பாய்ச்சப்பட்டது. நாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பை கேட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் பிரதிபலனை பெற்று நாம் உள்ளே வந்து விட்டோம். அடுத்ததாக பெருமை என்ற ஒரு நிலைமை. அந்த அறையை நாம் திறந்திருக்கிறோமா? திறந்து ஆண்டவரிடத்தில் அந்த இடத்துக்கும் தேவ வெளிச்சத்தை நாம் பாய்ச்சி மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். நேசிக்கின்றோமா? இல்ல இல்ல இல்ல. அந்த அறை இன்னும் முழுவதுமாக நாம் இன்னும் திறந்து, ஆண்டவரே இந்த அறை வேண்டாம் ஆண்டவரே, இது இந்த வசனத்தின்படி சரியில்லை ஆண்டவரே. நாம் ஆண்டவருக்கு சம்டைம்ஸ் ஆண்டவர் சொல்கிறார் நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் இந்த பெருமை படக்கூடாது என்று சொல்கிறார், பொறாமை படக்கூடாது என்று சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நிலைமையிலே நீ மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே இப்பொழுதெல்லாம் ஆண்டவரே this be for some more time. இந்த அறை வேண்டாம், இந்த அறை மட்டும் நம்ம அப்படியே க்ளோஸா வச்சுக்கலாம் ஆண்டவரே. Lord, let this room be closed for some more time. But Lord wants to open that and show his light. ஆண்டவர் கேட்கிற ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்க, எப்படி சொல்றாரு தெரியுங்களா? Open even that door for me so that my character can be seen in your life. அந்த அறையை நீ எனக்கு திறந்து காண்பிப்பா என்று சொன்னால்
உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குணாதிசயம் பரிபூர்ணமாய் வெளிவரும், பரிபூர்ணமாய் காட்சியளிக்கும். நாம் எல்லாருமே தவறு செய்கிறவர்கள் தான். நாம் எல்லாருமே பாவத்திலே விழக்கூடியவர்கள் தான். விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. நாம் அதான் அடுத்த பகுதி வருகின்றது. 8 முதல் வாசிக்கின்றதான். பாவத்துள் விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாமும் பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் வருகின்றது. அதே போல ஐக்கியப்பட முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றது. ஒருவரோடு ஒருவர் பேச முடியாத சூழ்நிலை எல்லாம் வருகிறது. எல்லாம் உண்மைதான். இவைகள் எல்லாம் அனைத்தும் உண்மைதான். It is all acceptable. Even God accepts that fact. But how long are we having that into our hearts? எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள் நாம் அதை நம்ம இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்க போகிறோம்? அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இதை நீங்க விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் அந்த பகுதியை, கரைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி ஆண்டவரத்துல கொடுத்து, ஆண்டவரே இதை நான் சுத்திகரித்து நான் உம்மோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அது இல்லாத பட்சத்திலே பழைய ஏற்பாட்டில் வாசித்ததை போல தெளிவாக ஒவ்வொரு பகுதி வித்தவுட் பீங் கிளென்ஸ்ட், ஆண்டவரிடத்தில் ஆக்சஸ் இல்லை. வித்தவுட் பீங் கிளென்ஸ்ட் நான் அங்கே ஏறெடுக்கக்கூடிய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது. அங்கே சுத்திகரிக்கப்படாவிட்டால் காணிக்கை செலுத்தப்படக்கூடியது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல சுத்திகரிக்கப்படாவிட்டால் மற்ற மனுஷனுடைய கூட ஐக்கியப்பட முடியாது. இது உண்மையான பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை இல்லையா? உண்டு. மத்திய 5:23-24 அதைத்தான் சொல்லுகிறது. நீங்க ஐக்கியப்பட்டு அங்கே ஒரு சகோதரனுக்கு உங்கள் மேல் குறை இருக்கும் என்று சொன்னால் அந்த காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். until that is rectified, நீ ஃபர்ஸ்ட் போய் அங்க விட்டு அப்புறம் வாங்க. இல்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? அங்கே சிறைச்சாலையில் ஒப்பு கொடுப்பான். அதான் சொல்லப்படுகிறது மேத்யூ 5 வாசிக்கும் பொழுது உன்னை, அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏனென்றால் இங்க அந்த நிலைமை வரும் பொழுது நீ நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவென்றை கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படியானால் நியாயாதிபதி இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டால் நியாயாதிபதி சேவை இடத்துல ஒப்பு கொடுப்பான். சோல்ஜர்கிட்ட போனா சோல்ஜர் என்ன பண்ணுவான்? சிறைச்சாலையில் போடுவான். So we live a life in chains. The chains that is not visible to our eyes. நம்முடைய கண்களுக்கு புலப்படாது இருக்கக்கூடிய சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே நமக்கு தான் தெரியும் எந்த ஒரு அறை நாம் இன்னும் ஆண்டவருக்கு வெளிச்சத்தை நாம் காண்பிக்கவில்லை, வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வரப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆகவே அதை இன்று நாளிலே நாம சிந்தித்து பார்ப்போம். இந்த குறிப்பிட்ட இடத்தையும் ஆண்டவரே நான் அது உங்களுடைய சமூகத்திலே நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய குணாதிசயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இருள் நினைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே உங்களுடைய வெளிச்சத்தை நீர் பாய்ச்சும் பொழுது ஆண்டவரே என்னுடைய ஆராதனை, என்னுடைய காணிக்கைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே அது பிரீதியா எண்ணப்பட்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் இது பிரியமா இருக்காது. ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவராக. He is always ready to accept us. He is always ready to take us in. எப்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இதெல்லாம் செய்யும் பொழுது we will have a beautiful fellowship within us. நமக்குள் அதிகமான ஒரு ஐக்கியம், அதிகமான அன்பு, அதிகமான அரவணைப்பு, அதிகமான பாசம், அதிகமான மன்னிக்கும் குணம் எல்லாமே காணப்படும். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. ஆகவே எப்படி நாம் இருக்க வேண்டும், நாமும் சரி நம்முடைய குடும்பமானாலும் நம்முடைய சபையானாலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிள். இது இருந்தா அது இருக்கும். இருளில இருந்தால் வாழ்க்கை இப்படி இருக்கும், வெளிச்சத்துல இருக்கும் என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக இந்த வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம். தேவன் தாமே நம்முடைய கூட பேசுவாராக. ஆமேன்.